இன்றைக்கான சமையல் என்ன பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல். ஸோ ரொம்ப வீட்டில் எல்லா சாப்பாட்டுக்கும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். ரொம்ப சுவையான முறையில் தான் நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் செய்ய போகிறோம். தோசைக்கல்லில் நல்லா எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நம்ம ஊற வச்சுருந்த உருளைக்கிழங்கு தோசைக்கல்லில் ஒவ்வொரு பீஸ் எடுத்து தோசைக்கல்லில் போடலாம். ஸோ எத்தனை தோசைக்கல்லில் உணவு போட முடியுதோ அவ்வளோ போட்டுங்க. அப்போ தான் நம்ம ஏன்னா அதிகமாக இருக்கும், நிறைய டைம் ஆகும். அதனால் 2-3 டைமில் போட்டு நம்ம எடுத்துடலாம். அதனால் தோசைக்கல்லில் ஃபுல்லாகவே நம்ம அழகாக அடிக்கலாம். அடிக்கிட்டு லைட்டாக ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் லைட்டாக கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு அதை வந்து திருப்பி விடணும். திக்னஸாக கட் பண்ணியிருப்போம், அதனால் கொஞ்சம் 2-3 டைம் திரும்பி விடும்போது வெந்துடும். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்துச்சுன்னு. ஓரளவுக்கு நல்லா கலர்ஃபுல்லாகிடும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு சாப்பிட்றது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்கை கட் பண்ணி வீட்டில் செஞ்சு பாருங்கள், சாப்பிட நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்ருங்க.